அன்பிற்குரியவர்களே, ஒரு நிமிடம் உங்கள் கவனத்தை திருப்புங்கள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, அநீதியின் பிடியில் சிக்கியிருப்பவர்களுக்கும் அதிகார மமதையில் இருப்பவர்களுக்கும் விடுக்கப்படும் ஒரு காலத்தால் அழியாத எச்சரிக்கை. வரலாற்றில் ஒரு சில நிமிடங்கள் பின்னோக்கிச் செல்வோம். இது ஏறத்தாழ 1200 ஆண்டுகளுக்கு முன்பு உலகையே வியக்க வைத்து அப்பாசிய பேரரசின் பொற்காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதிகாரம் ஒரு மனிதனின் கண்களை மறைக்கும் போது அவன் எப்படி வீழ்கிறான் என்பதற்கு இச்சம்பவம் ஒரு காலத்தால் அழியாத சான்றாகும். அப்பாசிய காலத்து மன்னன் ஒருவன் தனது பிரம்மாண்ட அரண்மனையை இன்னும் விரிவுபடுத்த திட்டமிட்டான். ஆனால் அந்த திட்டத்தின் நடுவே ஒரு ஏழை மூதாட்டியின் சிறிய குடிசை இருந்தது. மன்னனின் அதிகாரிகள் அந்த பெண்ணை விரட்டினார்கள். குடிசையை விற்கச் சொன்னார்கள். அந்த மூதாட்டி மறுத்தபோது அவர் வெளியில் சென்றிருந்த நேரத்தில் மன்னனின் உத்தரவுப்படி அந்த பழமையான குடிசை இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த தாய் திரும்பி வந்து பார்த்தபோது தன் வாழ்நாள் முழுவதும் கணவரோடு வாழ்ந்து அந்த வீடு மண்ணோடு மண்ணாக கிடப்பதைக் கண்டு கதறி அழுதார். அவர் வானை பார்த்து கையேந்தி ஒரே ஒரு கேள்வி கேட்டார். யா அல்லாஹ், என் குடிசை இடிக்கப்படும் போது நான் இங்கே இல்லை, சரி, ஆனால் நீ இங்கே இருந்தாயே, நீ ஏன் இதை பார்த்துக் கொண்டிருந்தாய்? அவர் கேட்ட அந்த ஒரு வார்த்தை இறைவனின் அஷையை அதிரச் செய்தது. அடுத்த சில நாட்களிலேயே அந்த மன்னன் அவரது சொந்த மகனாலேயே கொல்லப்பட்டான். அநீதிக்கு துணை நின்ற அவரது அதிகாரிகளும் அதே இடத்தில் வெட்டிக் கொல்லப்பட்டனர். வேடிக்கை என்னவென்றால், எந்த இடத்தில் அந்த ஏழை மூதாட்டியின் குடிசை இடிக்கப்பட்டதோ அதே இடம் அந்த அநியாயக்கார மன்னனுக்கும் அவனுக்கு துணை போனவர்களுக்கும் அடக்கத்தலமாக மாறியது. அவர்கள் எங்கே அரண்மனை அமைய வேண்டும் என்று கனவு கண்டார்களோ அங்கே அவர்களது ஜனாசாக்கள் தான் புதைக்கப்பட்டன. இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? அநியாயம் செய்பவராகவோ அல்லது அதற்கு துணை போபவராகவோ நீங்கள் இருந்தால் உங்கள் தலைக்கு மேல் கண்ணுக்கு தெரியாத ஒரு கூர்மையான வாள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வாளின் பெயர்தான் பாதிக்கப்பட்டவின் பிரார்த்தனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள், பாதிக்கப்பட்டவின் பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், ஏனெனில் அது தீப்புழம்பை போல வானை நோக்கி உயர்கிறது, அதற்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை. ஆதாரம் ஹாகிம் மற்றும் தப்ரானி. ஒரு கூர்மையான வாள் எப்படி ஒரு இலக்கை சரியாக தாக்கி அழிக்குமோ அதேபோல் பாதிக்கப்பட்டவின் ஒரு துளி கண்ணீர் அநியாயக்காரர்களின் அதிகாரத்தை வெட்டி வீழ்த்தும். மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஒருவேளை அநியாயக்காரர்கள் இந்த உலகிலே தப்பித்தாலும் மறுமை நாளில் அல்லாஹ் அநியாயக்காரர்களை பற்றி கூறுகிறான், அநியாயக்காரர்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அவன் அவர்களை ஒரு நாள் வரை பிற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்நாளில் திகிலினால் அவர்களுடைய கண்கள் அப்படியே நிலை குத்திப் போய்விடும். அல்குரான் 14:42. அந்நாளில் அநியாயம் செய்தவன் மட்டும் தனியாக வரமாட்டான், அவனுக்கு பின்னால் ஒரு நீண்ட வரிசை நிற்கும். அநீதிக்கு துணையாக நின்றவர்கள், அநியாயக்காரனின் அநீதிக்கு சாதகமாக கையெழுத்து போட்டவர்கள், காசுக்கு ஆசைப்பட்டு உதவியாளராக நின்றவர்கள் என அனைவரும் அங்கே வரிசையாக நிறுத்தப்படுவார்கள். அங்கே விசாரணை தொடங்கும் போது ஒரு பயங்கரமான திருப்பம் ஏற்படும். பாதிக்கப்பட்டவன் ஒவ்வொருவரையும் கை காட்டுவான். அநியாயம் செய்தவரிடம் இருந்து மட்டுமல்ல, அவனுக்கு உதவியாக இருந்த ஒவ்வொருவரிடமிருந்தும் நன்மைகள் பறிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவருக்கு வழங்கப்படும். அநியாயக்காரர்களின் தொழுகையும் நோன்பும் மற்றவர்களுக்கு தாரை வார்க்கப்படும். நன்மைகள் தீர்ந்துவிட்டால் பாதிக்கப்பட்டவரின் பாவங்கள் அவர்களின் தலைமேல் சுமத்தப்பட்டு அவர்கள் நரகில் எறியப்படுவார்கள். சிந்தித்து பாருங்கள், ஒருவேளை நீங்கள் யாரேனும் அநியாயம் செய்திருந்தால் அந்த மரணவாள் உங்களை தீண்டும் முன்னால் மன்னிப்பு கேட்டு பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள். இல்லையெனில் இந்த உலகிலும் அவமானப்பட்டு மறுமையிலும் மீள முடியாத தண்டனைக்கு ஆளாக நேரிடும். இறைவன் நம் அனைவரையும் அநியாயத்திலிருந்தும் அநியாயக்காரர்களுக்கு துணை போவதிலிருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன்.